சிஸ்டர் பிஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். ஸோ நம்ம பழைய ஏற்பாடு யோபு புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நண்பர்கள் இவரை திட்டுறதும் இவர் நண்பர்களை திட்டுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கடவுள் எனக்கு எதிராக இருக்கிறாரு, நீங்களும் சேர்ந்து ஏன் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு பேசுறாரு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ மதம் முஸ்லிம் மதத்தை பொறுத்த வரைக்கும் மறுஜன்மம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாமலே கூட அவங்களால நல்லவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கறத இது எடுத்துட்டு வருது. எப்படி எடுத்துட்டு வருதுன்னா, இப்ப பரம்பொருள் மகாவிஷ்ணு அந்த ஸ்கூல்ல பேசும்போது பிரச்சனை வந்தது இல்லையா? அப்ப அவர் இந்த மாதிரி பாவம் பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மம் நீங்க ஊனமா பிறக்கலாம், எப்படி வேணாலும் பிறக்கலாம்னதுக்கு தான் ஒருத்தர் டென்ஷன் ஆகி பேசினார். இதை எப்படி நீங்க பேசலான்ட்டு அது அவர் நாஸ்திகரா இருந்தது ஒரு காரணம். அவர் ஊனமா கூட இருந்தாரோ என்னவோ தெரியல. ஸோ இதை ஹர்ட் பண்ணிருக்கலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் பரம்பொருள் மகாவிஷ்ணு சொன்னதுடைய நோக்கம் அது கிடையாது. நீங்க இப்ப தப்பு பண்ணி பின்னாடி போய் மாட்டிக்காதீங்கன்ட்டு. இப்ப நரக நெருப்பில் நீங்க விழுந்துடுவீங்கன்றது எல்லா மதத்திலயும் தானே இருக்குது இல்லையா? ஆனா இது நரகன்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க விழுந்துடாதீங்க. இப்ப இயேசு சொல்றாரு, ஒரு இயற்கை சீற்றத்துல விழும் பொழுது அவங்கள விட நீங்க ரொம்ப உத்தமன்னு நினைச்சுக்காதீங்க. மனம் திரும்பலன்னா உங்களுக்கும் அந்த நிலைமை தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மனம் திரும்பாமல் இப்ப இப்படி ஆயிருக்கிறாங்க. எப்பயோ ஒரு தடவை, அது எப்பன்னும் போது அது முன்ஜென்மம் வருது. சரி, ஓகே, அதை கூட விட்டுருங்க. ஆனால் இங்க இன்னொரு மெசேஜ் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படி ஒருத்தர் இருக்கும் பொழுது, இப்ப ஒருத்தர் ஏழையா பிறக்கிறாங்க, வேற ஜாதியில பிறக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க என்னும்போது அதுவுமே பாவத்தினாலதான் வருது. ஆனால் அதற்காக அவர்களை மீது ஆதிக்கம் செலுத்துற உரிமையை உங்களுக்கு கொடுக்கல. இதுதான் இங்க பைபிள் போதிக்குது. நான் இப்ப இவர் நான் தப்பு பண்ணலன்னு சொல்றாரு, அது வேற விஷயம். ஆனால் அவர் தப்பு பண்றாரா இல்லையான்றது முக்கியம் இல்ல. அவரை நக்கல் அடிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? இதுதான் இங்க திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுட்டு வருது. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா கடைசியில உங்க நிலைமை மோசமாகும். அந்த கடைசி நேரம்ன்றது எப்ப? அடுத்த ஜென்மம். அப்ப அடுத்த ஜென்மம் இப்ப பண்ணதுக்கான கஷ்டத்தை நீங்க அனுபவிப்பீங்கன்னா, இப்ப நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு முன் ஜென்மத்துல நீங்க பண்ணிருப்பீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு வருது. பட் அதை ஏத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, பட் எப்படியோ அவங்க இத புரிஞ்சுக்கிட்டா சரிதான். மற்றவர்கள் நம்ம குறிப்பா நமக்கு கீழே இருக்கிறவங்கள, நம்மை விட கஷ்டப்படுறவங்கள முடிஞ்சா உதவி பண்ணலாம். இல்லாட்டின்னா உபத்திரவம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான். அந்த உதவி கூட விலகி பண்ணணும். அது பிரம்மகுமாரிகள் ஞானம். அது ரொம்ப ஆழமானது. அது அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே சிஸ்டர். இப்ப 17 நம்ம பார்க்கிறோம். 17வது வசனத்துல இருந்து. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனை போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன்? என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் இது அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். சோ இப்ப இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார், வேலைக்காரன் என்ன மதிக்கல, வேலைக்காரி மதிக்கல, மனைவி மதிக்கல, என் சுவாசம் கூட அவளுக்கு ஒரு அருவருப்பா இருக்கு இல்ல. ஜென்ரலா கொட்டாபியை விட்டு கொரட்டை விட்டு தூங்குறவங்கள கூட அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி நோய்வாய்ப்படும் போது அது வேற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? உயிர் போற மாதிரி. அந்த அது பேர் என்ன, வென்டிலேட்டர்ல வைப்பாங்க இல்லையா, ஆக்சிஜன் வச்சு, அவங்க கூட சுவாசிக்கிறதுலாம் பார்த்தா பயமா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது அப்படி இருக்கும், பயமா இருக்கும். ஸோ அது மாதிரியும் நோயும் வந்திருக்கலாம்.
ஸோ அதே மாதிரி என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு கூட பரிதவிக்கிறேன். அதாவது என் கூட பிறந்தவங்க, என் தாய்க்கு பிறந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கிறேன். சரி, சின்ன குழந்தையாவது நான் சொல்றதை கேட்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க பரிசுத்தமானவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு கூட நான் ஒரு அருவருப்பா தான் தெரிகிறேன். ஏன்னா ஒரு ஆளா அவங்க நினைக்கல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து சிலர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஞாபகம் இருக்குது. அந்த அந்த தெருல போகும்போது பசங்களாம் ஏய் பைத்தியம் 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 பைத்தியம், அது பின்னாடியே போய் ஒரு பையன் தான் அவன். அவன் பின்னாடியே போய் போய் பசங்க எல்லாம் ஏய் பைத்தியம் பைத்தியம். ஆனா அவனுக்கு கோபம் வந்து ஏய் ஏய் ஏன்னுவான். சில சமயம் சிரிப்பான். ஸோ அப்ப அது 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 ஒரு தண்டனைன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது இல்ல. குழந்தைங்களுக்கு அதே மாதிரி இந்த தும்பியை பிடிச்சி கட்டி நூல்ல கட்டி விடுறது இதெல்லாம் வலிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரிதான் விலங்குகளை சாப்பிடுறது கூட அவங்களுக்கு தெரியல. சாப்பிடுறவங்க எல்லாம் ஒரு குழந்தை கணக்கு தான். இப்ப குழந்தைக்கு கூட தெரிய மாட்டேங்குது நான் படுற வேதனை. அப்படிதான் விலங்கும் சொல்லும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து 5 அறிவு தான் இருக்குது. 6 அறிவு உள்ள மனிதனுக்கு இந்த வலி தெரியலையேன்னு நினைக்கும்ல அது. அப்ப உம் அப்ப நான் எழுந்தால் உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப இப்ப இவர் சொல்ற சிம்டம் எல்லாம் பலவிதமான வியாதிக்கு, மனநோய் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தது, மற்ற விஷயங்களுக்கும் பொருந்தது. சோ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் நினைச்சவங்க என்ன வெறுக்கிறாங்க. பிரதர் ம் உங்களுக்கு கூட நோய் வந்திருக்கு பிரதர். சிலர் வீட்ல இந்த வயசானவங்கள கூட இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பயதான் அவங்களுக்கு எந்த வருது. நோயுமே இருக்காது. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். கண்டிப்பா. இதே மனவேதனை அவங்களுக்கு தா- இருக்கும். தாத்தா, கொள்ளு தாத்தா அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவங்க பையன் கூட இறந்திருப்பாங்க. இப்ப பேரன் இப்ப பார்க்கும்போது அப்ப இப்போ அவங்க கேட்பாங்க, நீ இவருக்கு என்ன எனக்கா சம்பாதிச்சு கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி வேற கவனிப்பாங்க. நீ அவனு அந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா? சோ இவங்க யாருக்கு சொத்து எழுதி வச்சாங்களோ அவங்க பாத்துக்க மாட்டாங்க. இன்னொருத்தவங்க பாத்துக்குவாங்க. ஆனாலும் இதை சொல்லி சொல்லி காட்டுறதே ஒரு நரக வேதனையா இருக்கும். அதுக்குதான் ஒரு ஒரு அடியிலும் கரெக்டா நடக்கணும்ன்றது. அது நமக்கு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள இது எல்லாம் சேர்ந்துதான் வரப்போகுது. பட் நமக்கு தெரிந்து நாம தப்பு பண்ணாம இருக்கணும்னா பற்று எதுலயும் வந்துடக்கூடாது. எதன் மீது பற்று வந்தாலும் நீங்க நியாயமான முடிவு எடுக்க மாட்டீங்க. அதனாலதான் கடவுள் வந்து உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது உள்ள பற்றை கூட விடுங்கன்றது. பைபிள் புதிய ஏற்பாடுல வந்து எவன் ஒருவன் தன் தாய் தந்தையை, மனைவி, கணவனை, குழந்தையை என்னை விட அதிகமாக நேசிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்துல போக இடம் கிடையாதுன்றார். ஏன்னா சொர்க்கத்தில் நியாயமான ராஜ்யம் நடக்கும். அங்க சுகமே சுகம்தான் இருக்கும். காரணம் அங்க நியாயமா இருக்கிறதுனால. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில இருப்பாங்க. சிங்கம் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். எந்த ஜீவராசிக்கும் ஒரு துக்கமும் வராதது காரணம் என்னன்னா உடம்புன்ற உணர்வும் அங்க இருக்காது. உடல் சார்ந்த உறவுகள் என்னுடையவர்கள்ன்ற அந்த பற்றும் இருக்காது. அதுக்குதான் இப்ப ஆத்மான்னு உணருங்க. அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அது இப்ப பாவப்பட்டு இருக்கு. அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு ஆத்மாவின் தந்தை பரமபிதாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் இருக்காரு. அவரை தான் அல்லாஹ் முஸ்லிம்களும் சிவன் இந்துக்களும் சொல்றாங்க. அந்த ஜோதி ரூபத்தை தான் லிங்க ரூபத்துல பூஜை பண்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அப்ப அவரை நினைவு செய்து செய்து மற்ற எல்லா உறவுகளையும் மறந்துடணும். யாரை பார்த்தாலும் அது என் அப்பாவுடைய குழந்தை, அவ்வளவுதான் இல்லையா? ஒருத்தவங்க வந்து நம்ம அப்பாவுக்கு, அதாவது லௌகீக அப்பாவுக்கு பிறந்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் இச்சையா பார்க்க மாட்டான். ஆனா இன்னைக்கு உலகம் அப்படியும் மாறி போயிடுச்சு இல்லையா? ஆனால் அது வந்து அருவருப்பான விஷயம் அப்படி பண்றது. அப்படி இருக்கும் பொழுது என் அப்பாவோ கடவுள், அவருடைய குழந்தைன்றது அவருடைய குடும்பம்ன்றது மிக உயர்ந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் இச்சையா பார்க்கலாமா? ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லாரும் என் அப்பாவுக்கு குழந்தை. சோ அப்படி இப்ப காமத்தை வெல்வதன் மூலமாகத்தான் காமமற்ற உலகத்துக்கு நாம போகிறோம். பரிசுத்தமான உலகத்துக்கு நாம போகிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அந்த உடம்புன்னு நினைச்சு நாம செய்யற பாவத்திற்கான தண்டனை கடைசியில எப்படி இருக்கும்ன்றதுதான் இங்க. நீங்க யாரு கூட எல்லாம் சேர்ந்து பாவம் செஞ்சீங்களோ, யாருக்காகலாம் பாவம் செஞ்சீங்க. இந்த ரவுடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏய் மச்சான் நம்ம ஆளை கை வச்சுட்டான்டா, வாடா நம்ம போய் கெத்து காட்டலான்னு போவாங்க. அப்படி வந்தவனே இவன் யாருக்காக சண்டை போட்டானோ அவனே இவனுக்கு ஒரு மோசமான நிலை வரும்போது கண்டுக்க மாட்டான். அப்போ அவனுக்கு அது பெரிய தண்டனையா இருக்கும்ல. நான் இவனுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணேன்ட்டு. அவங்கவுங்களுடைய கணக்கை அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். நீங்க விலகி இறைவனுடைய நினைவுல இருங்க, அவங்களும் நினைக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். மற்றபடி தப்பிக்க முடியாது.
ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது இல்லையா? உங்களோட ஃப்ரெண்டு அங்க போய் ஏதாவது ஏடாகூடமா வாய் விட்டுருப்பாங்க. அதனால அவன் ஏதாவது பண்ணியிருப்பான். அப்ப அந்த குணத்தை மாத்திக்கணும். அப்ப நீங்க போய் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னும்போது, அவன் ஏற்கனவே பாவம் செஞ்சிருக்கான். கூட நீங்களும் போனதுனால நீங்க மாட்டிக்குவீங்க. நீங்க போனதுக்கான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாரி தான் இங்க சிநேகித்தவர்கள் விரோதிகள் ஆகிட்டாங்க. இல்லையா? நான் தப்பு பண்ணேன்னு என் கூடவே இருந்துகிட்டு சொல்றாங்க. பார்த்தும் இருக்கலாம். ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவங்களுக்கு தெரியும்ல. அத டைரக்ட்டா சொல்லக்கூடாது. நீ ஏதாவது பண்ணியிருப்பப்பா, ஏதாவது பண்ணியிருப்பப்பான்னு சொல்றான். அப்ப எலும்பு வந்து தோலோட சொமாலியாவுலலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அப்படிதான். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே அப்படியே வயிறோட ஒட்டிட்டு இருக்கும் வயிறு. அந்த பல்ல மூடுறதுக்கு கொஞ்சம் மட்டும் சதை இருக்குது. வேற எல்லாம் சதை ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்றார். ஸோ எப்படி இருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால சொல்றாரு, என் நண்பர்களே, என்னை பார்த்தா உங்களுக்கு கருணை வரலையா? அதாவது நானே இப்படி இருக்கிறேன். ஏன்டா என் பாவத்த கொட்டிக்கிறீங்கன்ற மாரி அவரு கேட்கிறாரு. கடவுள் தான் என்ன சோதிக்கிறார்ன்னா, நீங்களும் ஏன் என்ன சோதிக்கிறீங்க? அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத இன்டைரக்ட்டா இல்ல டைரக்ட்டாவே சொல்லியிருக்காரு. இந்த நிலை உங்களுக்கு வராதா? அது அந்த நேரம் மறந்துரும். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு வயசாகும்ன்றதே நம்ம கற்பனையிலே வராது. நம்ம அப்படியே இருப்போம்ன்ற உணர்விலே இருப்போம். இல்லையா? யோசிச்சிருக்கவே மாட்டேன் ஆ. brother. இல்ல நமக்கே நம்ம தான் நல்லா எக்சர்சைஸ் பண்றோம். நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி போகும்போது அப்படியே திடீர்னு படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி விழுந்தா, நமக்கு கூட இப்படி ஆகுமா? அப்படின்னு தோணும். இன்னொன்னு பிரதர், ம். இப்போ மேக்ஸிமம் படங்கள்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த குழந்தைங்களோட ஹாப்பியா இருக்கிறத காமிப்பாங்க. அதுலதான் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆயிட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதே. அந்த கரெக்ட். குழந்தைங்களை அதாவது அவங்க ஷார்ட்டா காமிச்சிருவாங்க. மேரேஜ் ஆகும், குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பெருசாகும், அப்படி ஒரு ஒரு பாட்டுல முடிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு. பட் இப்போ அந்த குழந்தை கன்சீவ் ஆகி அந்த குழந்தைய பெத்து அதை வளர்த்து ஒரு 1 இயர் பெத்து வளர்த்து பாருங்களேன். அப்பவே தெரிஞ்சிடும் எவ்வளவு அது கஷ்டம் ம். அப்படின்ட்டு. ஆனாலும் இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, என் கணவன் சரியில்ல. அதனால நல்லா இல்லாத மாரி இருக்கு. என் மனைவி சரியில்ல. அதனால நல்லா இல்லாத மாரி இருக்கு. வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும். அப்படி புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அப்ப நீங்க கணவனை தேர்ந்தெடுக்கும்போது பெஸ்ட்டா பார்த்து தானே தேர்ந்தெடுத்தீங்க. அப்ப அவரு உங்களுக்கு பெஸ்ட்டா தானே தெரிஞ்சாரு. இப்ப வேற ஒருத்தர் உங்களுக்கு பெஸ்ட்டா தெரியறாருன்னா, அவரும் கல்யாணம் பண்ண போறோம் இப்படிதான் ஆவார். சோ அந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. ம். இந்த ஒரு மென்டாலிட்டியை ஃபர்ஸ்ட் எல்லாரும் மாத்திக்கணும் பிரதர். எல்லாத்து கண்டிப்பா. மனசுக்குள்ளயுமே இருக்கும். ஒருவேளை ம். அவங்க நமக்கு கணவரா வந்திருந்தா, அவங்க ம். நமக்கு மனைவியா வந்திருந்தா, இப்படி இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. என்னை பொறுத்த கண்டிப்பா. வரைக்கும் என்னன்னா, நம்ம கூட இருக்காங்க ஒருத்தர், அவங்களையும் நம்மளால சமாளிக்க முடியல. அதை நம்ம ம். ஸ்ட்ரகிளா நினைக்கிறோம். இன்னொருத்தர் வந்தா மட்டும் எப்படி அது மாறும்? கரெக்ட். ஒண்ணு நமக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இன்னொன்னு ம். இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதை கடந்து நம்ம எங்க போனாலுமே அதை விட பெரிய பிரச்சனை தான் பிரதர் வரும். நம்ம கண்டிப்பா. கண்டிப்பா யோசிப்போம், அதுக்கு நம்ம அதுவே தேவலாமே அப்படின்னு கண்டிப்பா. யோசிக்கிற நிலைமை எல்லாருக்குமே வரும் கண்டிப்பா. கண்டிப்பா. சோ இங்க அந்த மாதிரி சொல்றாரு. கடவுள் தான் என்ன சோதிக்கிறாருன்னா, நீங்களும் ஏன் சோதிக்கிறீங்க? கடவுளைப் போலவே ஏன் என்ன துன்பப்படுத்துறீங்க? என் சதையெல்லாம் அழுகி போயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணா திருப்தி ஆகும்? இன்னும் கடவுள் என்னை எவ்வளவு சோதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பார்த்தும் உங்க மனசு திருப்தி இல்லையா? இப்ப எதிரியெல்லாம் இருந்தா அப்படித்தானே? உன் நாசமா போகணும். இவ்வளவு போயிடுச்சே, இன்னும் உங்களுக்கு மனசு திருப்தி ஆகலையா? அப்படி கேட்கிறாரு. அந்த திருப்தி படுத்துறதுக்கு தான் இது நடக்குது. ஒரு விஷயமும் ஒரு பெரிய எந்த குற்றமா வேணாலும் இருக்கட்டும். கடைசியில கடவுள் காட்சி போட்டு காட்டுவாரு. நீங்க யாருக்காக ச்சே இவ்ளோ கொடூரமா இவங்களுக்கு நடந்துச்சேன்னும்போது, ஒரு பாலியல் குற்றமே நடக்குது. ஒரு குழந்தைக்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பரிதாபப்படுவீங்க பயங்கரமா. ஆனா அந்த குழந்தை நாசமா போணும்னு நீங்க தான் சாபமே விட்டிருப்பீங்க. ஒரு ஜென்மத்துல. அத போட்டு காட்டுவாரு. அது என்ன பண்ணதுனால அது இருக்கும். அது உங்களுக்கே கூட குழந்தையா பொறந்திருக்கலாம். அப்ப உங்களுடைய சாபம் கண்ணு முன்னாடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கே குழந்தையா பொறந்திருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. ஆனா இப்ப அழுவுறீங்க. அப்ப சாபம் விடும்போது இத நினைக்கலையே. ஏன் நினைக்கல? ஏன்னா ஆத்மான்ற உணர்வு இல்ல. அது ஒரு உடம்பு. நாசமா போயிட்டா செத்துட்டான்னா முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சுக்கிறீங்க. அது ஆத்மா போய் இன்னொரு ஜென்மம் எடுக்கும். உங்க சாபம் பலிக்கும். ஆனா சாபமிட்ட தண்டனைக்கு அதை நீங்க பார்க்கக்கூடிய சக்தியற்றவரா மாறிடுவீங்க. அதான் பிரச்சனையே. சாபமிட்டே அழிந்தீர்கள்.
இப்ப நான் ஒரு சில குடும்பத்தெல்லாம் சொல்லுவாங்க, தொடர்ந்து செத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் செய்வினை பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க செஞ்ச வினைதான் அது. அதான் செய்வினை. சூப்பர் பிரதர். கரெக்ட். நான் இப்ப ஓகே, இது சொல்லுங்க சிஸ்டர். 23. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் சுய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள் இந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள். நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். சோ இதுல என்னன்னா, இவ்வளவு நேரம் கடவுளை நிந்தனை பண்ணிட்டு இப்ப கடவுளுடைய மகிமையை பாடுறாரு. நான் சொல்ற வார்த்தை எழுதி வச்சுக்கிறது நல்லது. அதாவது கல்வெட்டு மாதிரி, அதாவது அழிக்க முடியாத மாதிரி எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, என்னை மீட்பவர் எப்பவும் உயிரோட தான் இருக்கிறார். உயிரோட்டமானவர் தேவன். அவர் கடைசியில பூமியின் மேல நிற்பார்னு எனக்கு தெரியும். அப்ப என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்லன்ற. மாம்சமே அழிஞ்சு போயிட்டா இவர் தான் செத்து போயிடுவாரு இல்லையா? அப்ப எப்படி இவர் கண்ணால பாப்பாரு? இயேசுவும் சொல்லியிருப்பாரு, இதே கண்களால நீங்க பாப்பீங்கன்னு. 2000 வருஷம் ஆச்சு. அப்ப அங்க மறுஜென்மம் சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? குரான்லயும் இருக்கும், நரகத்தியில் உங்கள் உடல் கருகிய பின்பு அது அல்லாத வேறொரு உடலை கொடுத்து மீண்டும் மீண்டும் நரகத்தீயில் எரிய வைப்பேன். அப்படின்னா மறுஜென்மம். உடம்பு எப்ப கருகும்? எரிக்கும் போது. எப்ப எரிப்பாங்க? இறக்கும் பொழுது. இதேதான் அங்க திரௌபதிக்கும் 5 கணவன் இருக்கிறதா சொல்லுவாங்க. அது என்ன நடக்கும்னா, வருஷத்துக்கு ஒரு கணவனோட இருப்பாங்க. ஒரு கணவன் கிட்ட இருந்து அடுத்த கணவனுக்கு அடுத்த வருஷம் போறதுக்கு முன்னாடி நெருப்புல போய் குளிச்சுட்டு வருவாங்க. நெருப்புல போய் யாராவது குளிக்க முடியுமா? இப்ப எப்ப நெருப்புக்கு போகும்? இறந்தா போகும். அப்ப ஒவ்வொரு ஜென்மத்தையும் அங்க ஒவ்வொரு வருடமாக கொடுத்திருக்கிறாங்க. அப்படி உள்ளவர்கள் தொடர்புல வருவாங்க கணக்குல. ஆனால் இப்ப 5 பேரோட ஒரு பெண்ணுக்கு என்ன உறவா இருக்க முடியும்? ஒரே நேரத்துல சகோதர உறவா மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா? அதுவும் ஒரே வீட்டுல. அப்படி அவள் இருந்தால் அத அவள் சொல்லுவாள், துகிலுரியப்படும் பொழுது சூரியனும் காற்றும் கூட பார்க்காத என் உடலை நிர்வாணப்படுத்த முயற்சி செய்யறான் இவன்றாங்க. அப்ப எப்படி கணவன்மார்கள் பார்த்திருப்பாங்க இல்லையா? சோ அந்த ரகசியம் அங்க ஒளிஞ்சிருக்குது. திரௌபதி பிறக்கும் பொழுதே அக்னி தீயில இருந்து தான் பிறந்த மாதிரி காமிப்பாங்க. அப்ப காமம் இல்லாம குழந்தை பிறக்குதுங்கிறதையும் இங்க ரகசியமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. அதுதான் சிவனுடைய நெற்றி கண்ல இருந்து தீப்பிழம்பாக முருகன் பிறந்ததுன்றது அதுதான் அர்த்தம். அந்த யாகத்தின்றது இறைவனுடைய ஞானத்தி. அது இந்த ஞானம், பிரம்மகுமாரிகள் ஞானம் சொல்றோம் இல்லையா? 5000 காலச்சக்கரத்துல முதல் பாதி சொர்க்கமா இருக்கு, அடுத்தது நரகமா இருக்குது. இங்க காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் கிடையாது. இப்ப இங்கதான் வருது. காரணம் உடம்புன்னு நினைச்சிட்டீங்க, அங்க ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க. இப்ப மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்னு சொல்றதுக்காகத்தான் கடவுள் வர்றார் ஒரு வயோதிகர் உடல. அந்த சக்தி உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியுது. அதனால ஆத்மான்னு ஆத்மாவுடைய அப்பா பரமபிதாவை நினைவு செய்யுங்க. அவர் அப்பா, அவருடைய பேரு சிவன். சோ அவரை நினைவு அப்பான்னு அன்பா நீங்க நினைக்க செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு என் அப்பா. நானும் அங்க இருந்துதான் வந்தேன். இங்க உடல் எடுத்தேன், மறுஜன்மம் எடுத்து வந்தேன். இப்ப காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமை ஆயிட்டேன். சொர்க்கத்துல அது இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நீங்க இப்ப பரிசுத்தம் ஆகுறதுக்காக என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. என் அப்பாவுடைய குழந்தைன்ற உணர்வுல எல்லாரையும் பாருங்க, சகோதர உணர்வு வந்துடும்ன்ற. அப்ப இதை சொல்வதற்காக கடவுள் இப்பதான் வராரு, வந்துட்டார். ஆனாலும் இந்த கண்ணால பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. பட் அவரு யார் உடம்புல வராரோ அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார், அவரை பார்க்கலாம். அதைத்தான் இங்க சொல்றாரு, இதே கண்ணால நீங்க பாப்பீங்க. சோ இதே கண்ணுன்னு சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னா,
ஸ்தூல கண்ணால பாப்பீங்கன்னு அர்த்தம். இதே கண்ணுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அவர் இறந்துட்டாரு, அந்த கண்ணு எல்லாம் அழிஞ்சிடும். சதையா அழிஞ்ச அப்புறம் கண்ணு மட்டும் எப்படி இருக்கும்? அப்ப ஸ்தூல கண்ணாலே என்னால பார்க்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமிக்கு வருவார். முஸ்லிம்கள் கேக்குறாங்களா நம்ம குரான் சேனல்ல, கடவுள் எப்படி வருவார்னு? இதோ போட்டு இருக்குதே, பூமியின் மேல் வந்து நிற்பாருன்ட்டு. இந்த கண்ணால நான் பாப்பேன்னு இருக்குதே. நீங்க வேற எங்கேயோ போறதா இருந்தா அவர் எதுக்கு கீழே வரணும்? போட்டிருக்குல்ல அழகா. அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் நம்புவாங்களா கடவுள் இப்ப வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா? போட்டிருக்குல்ல இங்க அழகா. அடுத்தது, என் மாம்சம் அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து, அப்படின்னு அர்த்தம். பின்பு கிடைத்த வேறு ஒரு மாம்சத்தில் இருந்து நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ரொம்ப சூப்பரானது. அதுக்காக அந்த வாஞ்சை, அந்த ஏக்கத்தினால ஏங்கி ஏங்கி உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போயிடுச்சுன்ற. இது ராமாயணத்துல சபரி இப்படி இருப்பாங்க. யுகம் யுகமாக ராமருக்காக காத்து 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 விழிகள் பூத்து போயிடும். ராமர் வரும்போது அடையாளமே தெரியாது. உங்களுக்காகவே நான் வெயிட் பண்ண, ஆனா நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையேன்னு. ஆஞ்சநேயரும் அதான் சொல்லுவார், நான் உங்களுடைய தீவிர பக்தன் பிரபு, ஆனா உங்களை பார்க்கும்போது என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே. ஏன்னா ஒரு சாதாரண உடல்ல வர, அதனால தெரியல அவங்களுக்கு. சோ எல்லா மதத்திலும் ஒரே விஷயம் இருக்குதுன்றது தெரியல மக்களுக்கு. எல்லாருமே வந்துட்டு கஷ்டம் வரும் பொழுது இறைவனை நினைக்கிறோம், இறைவா வாங்கன்னு கூப்பிடுறோம். ஒவ்வொரு பிறவிலையும் கூப்பிட்டுப்போம்ல, இந்த மீனிங் இருக்குல்ல. ஒவ்வொரு பிறவிலையும் கூப்பிட்டுருப்போம், நமக்கு இறைவன் வரும்பொழுது நம்ம தான் கூப்பிட்டோன்னு தெரியல, இறைவன் வந்திருக்காரோன்னு தெரியல. கண்டிப்பா. இப்ப இதத்தான் போப்பாண்டவர் சொன்னாரு, எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லாம் கடவுளுக்கிட்ட அழைச்சிட்டு போற வழிதான். அதைதான் நம்ம பண்றோம். ஆனா இல்ல, பைபிள்ல அப்படி இல்ல, அவர் இப்படி போப்பாண்டவர் பேசிட்டாருன்ட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்கிறார். ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள் இருப்பாரா? அவங்களே யோசிச்சு புரிஞ்சுக்கணும். அப்ப நாம வந்து கடவுளை காண்பதே லட்சியமாக எல்லா மதத்தினரும் வச்சிருக்கிறாங்க. அந்த நாள் இப்ப நடந்துட்டு இருக்குது. சொர்க்கத்தில் கடவுள் வரமாட்டார், சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி சொல்வதற்கு இதே வீணா போன கலியுகத்தில் வீணா போன ஒரு உடலில் வந்து சொல்கிறார். ஏன்னா வீணா போன நம்மள அங்கதானே வந்து காப்பாற்ற முடியும். சொர்க்கத்துலதான் எல்லாம் பரிசுத்தம் ஆயிடுவாங்களே. அங்க அவர் வந்து என்ன பண்ண போறார்? அவர் இருக்கிற இடம் பரந்தாமம். அங்க எதுவும் இருக்காது, வெறும் ஆத்மா சுயநினைவு இல்லாம இருக்கும். உலகம் அழியும் போது எல்லாத்மா அங்க போயிட்டு தான் வரும். ஆனா சொர்க்கம், புத்தம் புதிய சொர்க்கத்தை நமக்கு கொடுக்கிறார். சோ அப்ப அவரை காண காத்திருக்கிறேன், ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. அதான் நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்லும் பொழுது, கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பாருன்னு எந்த வேதத்திலும் சொல்லப்படல அப்படின்னு சொல்ற. ஆனா என் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கே சொர்க்கத்தில் இடம் உண்டுன்னு இயேசு சொல்றாரு. அப்ப அவர் வந்து ஞானத்தை சொல்லுவார். அதுவும் இருக்குது ஆக்சுவலா, டைரக்டா இல்லாட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் வருது அதுல. சரி, அப்ப நான் என்ன காரியம் செஞ்சேன்ட்டு காரியத்தை வைத்து நான் நல்லவனா கெட்டவனான்னு உங்களுக்கு தெரியும் பொழுது அவனை ஏன் தான் துன்பப்படுத்தணுமோ அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய நிலைமை வரும்ன்ற. அது எப்படி தெரியும்? அதுதான் கடவுள் சொல்றார், காட்சி போட்டு காட்டுவார் நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்ட்டு. ஆனா இதுல இன்னொரு விஷயம், ஆமா, அவங்க பாவம் செஞ்சாங்களா இல்லையான்றது மெயின் கிடையாது, நீங்க செஞ்சது பாவமா இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு, ஏன்னா மத்தவங்க பண்ண தப்பை போட்டு காட்ட மாட்டாரு, நீங்க பண்ண தப்பு தான் உங்களுக்கு போட்டு காட்டுவார். ஆனா இவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. இதுல என்னன்னா, யோபுக்கு போட்டு காட்டுவார். என்ன போட்டு காட்டுவார்னா, யோபு இப்படி திட்டுறாங்களா, வலிக்குதா, அதை போட்டு காட்டுவார். ஆமா ஆமா, என்ன இப்படி எல்லாம் பண்ணாங்க, அப்படியே முன் ஜென்மத்தை போட்டு காட்டுவார். இவரு உட்கார்ந்து டார்ச்சர் பண்ணிருப்பாரு எல்லாரையும். அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடும். ஏன்னா அந்த வலியை நீ அனுபவிக்கணும்ல, அப்பதானே உனக்கு தெரியும். அப்ப வந்து ஒரு ராஜ பதவியில நிறைய பேர் இருக்கிற தைரியத்துல ஏதோ பண்ணிருப்பீங்க. இப்ப கேட்பார், என்ன சொல்லணும்,
நான் என்ன உனக்கு அநியாயம் பண்ணேன்னு கேட்பார். வாயை முடிச்சுட்டு கம்முன்னு இருக்கான்னு. ஏன்னா நீங்க செய்த பாவத்திற்கு ஒப்பிடும்போது இது ஒண்ணுமே கிடையாது. இதை அவருடைய நண்பரே சொல்லியிருப்பார். நீ பண்ண பாவத்திற்கான தண்டனைக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி டபுள் மடங்கு நீ பண்ணியிருப்பேன்னு. சோ அதுதான் உண்மையும் கூட. ஆனா அதுக்காக நாம அப்படி நடந்துக்க கூடாது. அது அவங்களா உணரணும். பட் அதை நம்ம சொல்லலாம். ஏதோ பண்ணியிருப்பாப்பா அப்படிதான் அவர் பொறுமையா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் நக்கல் அடிக்கல. பட் இவரோட ஸ்டாண்ட்ல இருக்கிறார். சரி. அப்ப பட்டயத்துக்கு பயப்படுங்கள். நியாய தீர்ப்பு இருக்குதுன்றத அறியும் பொருட்டு இந்த இந்த உங்களுடைய மூர்க்க குணம் பட்டயத்தினால் உண்டாகும் நெருப்பை வரப்பண்ணும். அது கரெக்ட் தான். அகங்காரம் வரும்பொழுதுதான் உலக அழிவே ஸ்டார்ட் ஆகுது. அகங்காரத்தினாலதான் ஒரு நாடும் அடிச்சுக்கவும் செய்யுது. நான் எப்படி நீ சொல்றதை கேட்கறது? நாங்க யாருன்னு காட்டுறோம். சின்ன நாடா இருந்தாலும் விடுறது கிடையாது. அப்ப சின்ன நாடே இப்படி பண்ணும்போது பெரிய நாடு கம்முன்னு இருப்பாங்களா? சோ இதுதான் மிருக குணம். நான் பெரியவனாகவே இருந்தாலும் நீங்க நினைத்தால் அவங்கள ஒரு வினாடியில் அழிக்க முடியறதா இருந்தாலும் அப்படியே அந்த பதவியை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நலம். அப்படி இல்லைன்னா தண்டனை பயங்கரமாக இருக்கும். அவங்க உங்களுக்கு எதிராக செய்வாங்க. ஏன்னா இது கலியுகம் தான். பொறுத்துக்கிட்டு அப்ப அது வேண்டான்ட்டு நீங்க விலகிடுங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா பாவம் செய்யாம இங்க இருக்க முடியாது. சினிமாவில இருந்து பாவம் செய்யாம இருக்க முடியாதுன்ட்டு இந்த ஞானம் கேட்டுட்டு வந்துட்டாங்க. சினிமா விட்டு வந்துட்டாங்க. நிறைய துறையில இருந்து வந்திருக்கிறாங்க. பாவம் செய்யாம இருக்க முடியாது. அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். சோ அந்த பதவியை விடுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல, பற்று இருக்குது, அது ஒரு கெத்து இருக்குது. அதனால பாவம் மேல பாவம் செய்யறீங்க. கடைசியில அதற்கான தண்டனை கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ காரியத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்படுகையில் அப்படிங்கிறது அவர் பண்ண பாவம்னு இல்லை, இவங்க பண்ணதுடைய ஆமா நம்ம அப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. சோ அது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு விஷயமும் நம்ம பண்றது ரைட்டு தானான்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரம்மகுமாரிகள் ஞானம் கேட்க கேட்க. ஏன்னா நேத்து ரைட்டுன்னு தெரிஞ்சது இன்னைக்கு முரளி படிக்கும் பொழுது ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணுது. ஒரு செகண்டும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இறைவனுடைய ஞானம் கடவுள் ஒருத்தர் தான். அவர் வருவதும் ஒரே முறைதான். அவர் வருவது மதத்தை உருவாக்க கிடையாது, சொர்க்கத்தை உருவாக்க. அவருடைய ஞானம் இப்ப கிடைக்குது. இந்த ஞானத்தை அடையிற உரிமை எல்லா மதத்தினருக்கும் இருக்குது. ஸோ அதனால தயவு செய்து அவருடைய ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசம் கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. Om Shanti.